வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். auditorshop.com தந்த ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தரிவலை வச்சு நாம இன்னைக்கு சில விஷயங்களை பார்க்க போறோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு சொத்தை வித்து அதுல பல கோடி லாபம் வருதுன்னு வச்சுக்குங்க. அதுக்கு வரி கட்டாம தப்பிக்க முடியுமா? அதுவும் கணவன் மனைவிக்குள்ளேயே சொத்தை வாங்கி வித்து. பார்க்கறதுக்கு இது எப்படி சாத்தியம்னு தோணும் இல்லையா? இல்லாட்டி இதுல ஏதோ சட்டச்சிக்கல் இருக்குமோன்னு தோணும். ஆனா மும்பைல ஒரு தம்பதி கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபாய்க்கு மேல கிடைச்ச நீண்டகால மூலதன ஆதாயம், அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் LTCGக்கு 0 டாக்ஸ் கட்டிருக்காங்க. ஆமா, ஜீரோ டாக்ஸா? அதுவும் எப்படின்னா, மனைவி தன் கணவர்கிட்ட இருந்தே ஒரு சொத்தை வாங்கினது மூலமா. இது எப்படி நடந்துச்சு? வரித்துறை அவங்க எப்படி இதை ஏத்துக்கிட்டாங்க? வாங்க இந்த கேஸோட முழு விவரத்தையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம நோக்கம் என்னன்னா, முதல்ல இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் எப்படி எந்த வரிசையில நடந்துச்சுன்னு பார்க்கணும். அப்புறம் இது சம்பந்தப்பட்ட வருமான வரி சட்டம், குறிப்பா அந்த பிரிவு 54 செக்ஷன் 54 என்ன சொல்லுது, ஏன் முதல்ல வருமான வரி அதிகாரிகளை ஏத்துக்கல, அப்புறம் எப்படி கடைசியில தீர்ப்பாயம் இந்த வரி விலக்கு அலோவ் பண்ணாங்க. கடைசியா இதுலேருந்து நீங்க கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன, இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான். சரி, கதைக்கு வருவோம். ஆரம்பத்தில் என்ன நடந்துச்சு? வருஷம் 2002. இடம் மும்பையில் ரொம்ப பேர் போன ஏரியா, ஹிரானந்தானி கார்டன்ஸ், போவாய். ஆமா, போவாய். அங்க ஒரு தம்பதி கணவனும் மனைவியும் சேர்ந்து 2 குடியிருப்பு பிளாட் வாங்குறாங்க. ஒன்னு சுமார் 34 லட்சம் ரூபாய், இன்னொன்னு ஒரு 17 லட்சம் ரூபாய். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 51 லட்சம் போல. ஆமா, கிட்டத்தட்ட 51 லட்சத்துக்கு 2 பிளாட்டு ஜாயிண்ட் நேம்ல வாங்குறாங்க. சரி, காலம் போகுது. 2015ல் கணவர் மட்டும் தனியா அவர் பேர்ல மும்பையில வேற ஒரு ஏரியா வடாலால லோதா எஸ்ட்ரெல்லான்னு ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட் வாங்குறாரு. இது அவரோட தனிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட். அது அவரோட சொத்து. இப்போ 2017ல் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. கணவர் என்ன பண்றாருன்னா, 2002ல் வாங்கின அந்த பொவாய் பிளாட்கள்ல தனக்கு இருந்த பங்கு இருக்கு இல்லையா, அந்த 50% உரிமையை ஒரு ரெஜிஸ்டர்டு கிஃப்ட் டீடு, அதாவது பதிவு செய்யப்பட்ட பரிசு பத்திரம் மூலமா தான் மனைவிக்கு பரிசா கொடுத்துடுறாரு. ஓ, கிஃப்ட் டீட். ஆமா, இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த 2 பொவாய் பிளாட்டுகளும் இப்ப முழுசா 100% மனைவி பேர்ல மாறிடுது. இது ரொம்ப முக்கியம், இந்த கிஃப்ட் டீட் விஷயம். சட்டப்படி பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்ல ரொம்ப நெருங்கின சொந்தங்களுக்குள்ளேயோ சொத்தை கிஃப்டா கொடுக்கறதுல தப்பில்ல. ஆனா அது முறையா ரெஜிஸ்டர் பண்ணி நடக்கணும். இப்ப இந்த கிஃப்ட் மூலமா அந்த பொவாய் சொத்து பூரா மனைவிக்கு போயிடுச்சு. இதுதான் அடுத்த கட்டத்துக்கு ஒரு முக்கியமான அடித்தளம். கரெக்டா சொன்னீங்க. அந்த அடித்தளத்துல தான் அடுத்த ஜனவரி 2020 மனைவி என்ன பண்றாங்க, இப்ப முழுசா தாம் பேர்ல இருக்கிற அந்த 2 பொவாய் பிளாட்களையும் விக்கிறாங்க. எவ்வளவுக்கு தெரியுமா? எவ்வளவுக்கு? கிட்டத்தட்ட 5.98 கோடி ரூபாய்க்கு. நினைச்சு பாருங்க, 2002ல் 51 லட்சத்துக்கு வாங்கினது 2020ல் சுமார் 6 கோடி. அதோட வாங்கின விலை. ஆனா இங்க இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பார்க்கணும். அந்த வித்தியாசம் தான் கேபிட்டல் கெயின். இந்த கேஸ்ல இது நீண்ட கால மூலதன ஆதாயம் LTCG. ஏன்னா சொத்து 2 வருஷத்துக்கு மேல, இங்க கிட்டத்தட்ட 18 வருஷம் வச்சிருந்து வித்திருக்காங்க. இந்த LTCG தொகை எவ்வளோன்னு பார்த்தா சுமார் 4 கோடியே 21 லட்சம் ரூபாய். இது ஒரு பெரிய அமௌண்ட். 4 கோடியே 21 லட்சம் ரூபாய் லாபம். சாதாரணமா இதுக்கு நல்ல டாக்ஸ் கட்டியிருக்கணும். ஆனா இங்கதான் அந்த மேஜிக் நடக்குது. வருமான வரி சட்டம் செக்ஷன் 54 உள்ள வருது இல்லையா? ஆமாம், செக்ஷன் 54. இது வீடு விக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான வரி சேமிப்பு வழி. சிம்பிளா சொன்னா, நீங்க ஒரு குடியிருப்பு வீட்டை வித்து LTCG சம்பாதிக்கும் போது அந்த லாப பணத்தை ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள இன்னொரு குடியிருப்பு வீட்டை வாங்குறதுக்கோ இல்ல கட்டுறதுக்கோ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, டைம் லிமிட் சொத்தை வித்த தேதியில இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல 2 வருஷத்துக்குள்ளேயோ ஒரு புது வீடு வாங்கணும். சரி, இல்லன்னா 3 வருஷத்துக்குள்ள ஒரு புது வீட்டை கட்டணும். இந்த டைம்லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. அப்போ இந்த கேஸ்ல மனைவி என்ன செஞ்சாங்க? 4.21 கோடி LTCG இருக்கு கையில. செக்ஷன் 54 யூஸ் பண்ணி டாக்ஸை குறைக்க பாக்குறாங்க. அதனால மார்ச் 2021, அதாவது போவாய் பிளாட்டை வித்து ஜனவரி 2020ல இருந்து கரெக்டா 2 வருஷத்துக்குள்ள அவங்க ஒரு புது வீடு வாங்குறாங்க. ஆனா யார்கிட்ட இருந்து வாங்குறாங்கன்றது தான் இங்க ட்விஸ்ட். வேற யார்கிட்டயும் இல்ல, தன் கணவர்கிட்ட இருந்தே வாங்குறாங்க. அப்படியா? ஆமா, கணவர் 2015ல வாங்கினாரே அந்த லோதா எஸ்ட்ரெல்லா பிளாட்டு, அத 3.85 கோடிக்கு மனைவி தன் கணவர்கிட்ட இருந்து வாங்குறாங்க.
இது ஏதோ சும்மா கணக்கு காட்டுற டிரான்சாக்ஷன் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண இதுக்கு தேவையான முழு ஸ்டாம்ப் டியூட்டியும் மனைவி கட்டுறாங்க, சேல் டீட் முறையா ரெஜிஸ்டர் ஆகுது, எல்லாம் பக்காவா சட்டப்படி நடக்குது. இப்போ பாருங்க சிச்சுவேஷன. மனைவிக்கு வந்த எல்டிசிஜி 4.21 கோடி. அவங்க புதுசா இன்வெஸ்ட் பண்ணின தொகை 3.85 கோடி. சோ செக்ஷன் 54 படி அவங்க இந்த 3.85 கோடிக்கு வரிவிலக்கு கேட்டு கிளைம் பண்ணாங்க. பாக்கி இருக்கிற கொஞ்ச தொகைக்கு, அதாவது 4.21 மைனஸ் 3.85, கிட்டத்தட்ட ஒரு 36 லட்சத்துக்கு மட்டும் வரி கட்டினா போதும்னு அவங்க நினைச்சாங்க. கேட்க நல்லாத்தான் இருக்கு. ஆனா வருமான வரித்துறை, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இத அப்படியே ஏத்துக்கிட்டாங்களா? இல்லையே. இல்ல. அந்த அசஸிங் ஆபீசர் ஏஓன்னு சொல்லுவோமே, நம்ம ரிட்டர்ன்ஸ முதல்ல பாக்குற அதிகாரி, அவர் இந்த 3.85 கோடி ரூபாய் வரி விலக்கு கோரிக்கையை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஏத்துக்கல. ஏன்? என்ன காரணம் சொன்னாரு? ஏஓக்கு 2 முக்கியமான ஆட்சேபனைகள் இருந்துச்சு. ஒன்னு, இது கணவன் மனைவிக்குள்ள நடந்த டிரான்சாக்ஷன். போவாய் பிளாட் வித்த பணம் மனைவிக்கு வருது, அந்த பணத்தை வச்சு அவங்க கணவர்கிட்ட இருந்து லோதா பிளாட் வாங்குறாங்க. இது குடும்பத்துக்குள்ளேயே பணத்தை இங்கேருந்து அங்க மாத்துற மாதிரி ஒரு ரொட்டேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் மாதிரி இருக்கு. இது ஒரு உண்மையான வெளிப்படையான சந்தை பரிவர்த்தனை மாதிரி தெரியல அப்படின்னு ஏஓ நினைச்சாரு. அதாவது வரி விலக்குக்காகவே செஞ்ச ஒரு ஏற்பாடோன்னு அவருக்கு சந்தேகம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். பொதுவாவே டாக்ஸ் ஆபீசர்ஸ் குடும்பத்துக்குள்ள நடக்கிற பெரிய பண பரிமாற்றங்களை கொஞ்சம் சந்தேகமா பாப்பாங்க இல்லையா? நோக்கம் வரியப்பா இருக்குமோன்னு. கரெக்ட். அதனாலதான் சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. அதாவது ஒரு டிரான்சாக்ஷனோட வெறி தோற்றத்தை ஃபார்ம் மட்டும் பார்க்காம அதோட உண்மையான நோக்கம், சப்ஸ்டன்ஸ் என்ன, பொருளாதார ரீதியா என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஏஓ பார்வையில இது பார்க்கறதுக்கு விற்பனை மாதிரி இருந்தாலும் நோக்கம் வரி விலக்கு மட்டும்தான்னு தோணியிருக்கலாம். சரி, ரெண்டாவது ஆட்சேபனை என்ன? ஏஓவோட ரெண்டாவது ஆட்சேபனை சட்டத்தை நேரடியா பார்க்கறது. செக்ஷன் 54 புது சொத்தை யார்கிட்ட இருந்து வாங்கணும்னு சொல்லலதான், ஆனாலும் தான் சொந்த வாழ்க்கை துணை கிட்ட இருந்து, அதாவது கணவர் மனைவி கிட்ட இருந்தோ மனைவி கணவர் கிட்ட இருந்தோ சொத்து வாங்கி இந்த வரி விலக்கை எடுக்க முடியாதுன்னு அவர் சொன்னாரு. அப்படி செய்யறது சட்டத்தோட நோக்கத்துக்கே எதிரானதுன்னு அவர் ஃபீல் பண்ணாரு. அப்போ கிட்டத்தட்ட அந்த 3.85 கோடி லாபத்துக்கு வரி கட்டணும்னு நிலைமை வந்துருச்சா? இது பெரிய அடியா இருக்குமே. மனைவி அடுத்து என்ன பண்ணாங்க? அவங்க விடல. இந்த முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சாங்க. இன்கம் டாக்ஸ் அப்பலட் ட்ரிபியூனல், ITATன்னு சொல்லுவோம்ல, அதோட மும்பை பெஞ்ச்க்கு கேஸ் போச்சு. ITATங்கிறது வரி சம்பந்தமான அப்பீல்களை விசாரிக்கிற ஒரு ஹையர் பாடி. அங்க என்ன நடந்துச்சு? அங்கதான் கேஸ்ல ஒரு பெரிய திருப்பம். ITAT மனைவியோட வாதங்களை ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஏஓவோட ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு அந்த 3.85 கோடி கேபிட்டல் கெயின்க்கு செக்ஷன் 54 படி வரி விலக்கு உண்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடேங்கப்பா, எப்படி? ஏஓவோட ஆட்சேபனைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததே. ட்ரிபியூனல் எப்படி இந்த முடிவுக்கு வந்தாங்க? அவங்க தீர்ப்புல என்ன முக்கியமா சொன்னாங்க? ட்ரிபியூனல் சில முக்கியமான காரணங்களை அடுக்கிட்டாங்க. செக்ஷன் 54ல கண்டிஷன் இல்ல. முதல்ல செக்ஷன் 54 புது வீட்டை யார்கிட்டேந்து வாங்கணும்னு எந்த கண்டிஷனும் போடல. விக்கிறவர் யாரா வேணா இருக்கலாம், தெரியாதவரா இருக்கலாம், சொந்தக்காரரா இருக்கலாம், இல்ல கணவன் மனைவியாக கூட இருக்கலாம். சட்டம் ஒரு தடைய சொல்லாதப்போ ஏவோ தானா அப்படி ஒரு கண்டிஷனை போட முடியாதுன்னு ட்ரிபியூனல் தெளிவா சொல்லிட்டாங்க. அதாவது லெட்டர் ஆஃப் தி லா படி பார்க்கணும், டிரான்சாக்ஷன் உண்மையானது. ரெண்டாவது, இது சும்மா ஒரு பேப்பர் டிரான்சாக்ஷன் இல்ல, உண்மையான பணம் கைமாறி இருக்குன்னு ட்ரிபியூனல் ஏத்துக்கிட்டாங்க. மனைவி போவாய் பிளாட் வித்த பணம் பேங்க் அக்கவுண்ட் வழியா வந்திருக்கு. அதே மாதிரி லோதா பிளாட் வாங்கினதுக்கு கணவருக்கு பேங்க் வழியாவே பணம் போயிருக்கு. பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அதை ப்ரூஃப் பண்ணுச்சு. முக்கியமா இதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி சேல் டீடியும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு உண்மையான போனஃபைடு டிரான்சாக்ஷன் தான் தெரியுது. இது ஏதோ ஷாம் டிரான்சாக்ஷன் இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணாங்க. ஆமா, ஸ்டாம்ப் டியூட்டி கட்டினதே பெரிய ப்ரூஃப். டைம் லிமிட் ஓகே. மூணாவது, செக்ஷன் 54 சொல்ற அந்த 2 வருஷ டைம் லிமிட்குள்ள புது சொத்து வாங்கியாச்சு. ஜனவரி 2020ல சேல், மார்ச் 2021ல பர்ச்சேஸ். காலக்கெடு கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஆக மொத்தம் சட்டம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிருக்காங்க. எல்லா பரிவர்த்தனைகளும் வெளிப்படையா டாக்குமெண்டா நடந்திருக்கு. அதனால அது கணவன் மனைவிக்குள்ள நடந்திருந்தாலும் சரி, சட்டப்படி வரி விலக்குக்கு தகுதி இருக்குன்னு ட்ரிபியூனல் சொல்லிருச்சு. அப்படிதானே? கரெக்டா சொன்னீங்க. ட்ரிபியூனலோட வியூல சட்டத்தோட எல்லா கண்டிஷனும் பூர்த்தி ஆயிடுச்சு. டிரான்சாக்ஷன் உண்மையானது. அதனால வரி விலக்க மறுக்க முடியாது.
இதனால இந்த தம்பதி அந்த பெரிய தொகைக்கு 3.85 கோடி கேபிட்டல் கெயினுக்கு வரி கட்ட வேண்டியதெல்லாம் போச்சு. இது நிஜமாவே ஒரு கவனிக்க வேண்டிய கேஸ். இதிலிருந்து நாம குறிப்பா நீங்க சொத்து வாங்க விற்கும்போது மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? auditorshop.com கூட இதை தான் சொல்றாங்க. இந்த கேஸோட ஹீரோவே டாக்குமெண்ட்ஸ் தான். பாடம் இதுதான். ஆவணப்படுத்துதலோட சக்தி, பவர் ஆஃப் டாக்குமெண்டேஷன். நீங்க செய்யற டிரான்சாக்ஷன்ஸ் எவ்வளோ நேர்மையா இருந்தாலும் அதை நிரூபிக்க முறையான, கரெக்டான, முழுமையான டாக்குமெண்ட்ஸ் வேணும். இந்த கேஸ்ல பாருங்க. சொல்லுங்க. முதல்ல சொத்து வாங்கின பத்திரம், அப்புறம் அந்த ரெஜிஸ்டர்ட் கிஃப்ட் டீடு, மனைவி போவாய் பிளாட் வித்ததுக்கான சேல் அக்ரிமெண்ட், பணம் வந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், மனைவி கணவர்கிட்ட இருந்து லோதா பிளாட் வாங்கினதுக்கான சேல் அக்ரிமெண்ட், அதுக்கு பணம் கொடுத்ததுக்கான பேங்க் டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப்ஸ், அந்த புது டிரான்சாக்ஷனுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டின ரசீது, சேல் டீடை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான ஆதாரம். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பக்காவா டாக்குமெண்ட் பண்ணனதால தான் ஏஓவோட சந்தேகத்தையும் தாண்டி ட்ரிபியூனல்ல அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. அப்படியே சொத்து வாங்கினாலும் வித்தாலும் கிஃப்ட் கொடுத்தாலும் குறிப்பா குடும்பத்துக்குள்ளேயே டிரான்சாக்ஷன் பண்ணும்போது எல்லாத்தையும் தெளிவா லீகலா டாக்குமெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லனா இந்த மாதிரி டாக்ஸ் பிரச்சனைகள் வரலாம். நிச்சயமா உங்க டிரான்சாக்ஷனோட உண்மைத்தன்மைக்கு, ஜென்யூன்னஸ்க்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் சாட்சி. அது சரியா இருந்தா சட்டத்துல இருக்கிற சலுகைகளை நீங்க தைரியமா கிளைம் பண்ணலாம். இந்த மாதிரி கேஸ்ல சில சமயம் நோக்கம் என்னன்னு கேள்வி வரும். ஆனா ஸ்ட்ராங்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்போது சட்டத்தோட எழுத்து வடிவத்தை, லெட்டர் ஆஃப் த லா வச்சு எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமா அமைய வாய்ப்பு அதிகம். சரி. ஆக இந்த மும்பை தம்பதியோட கேஸ் வரி சட்டங்களோட நுணுக்கங்களை நாம புரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாம ஒவ்வொரு பண பரிவர்த்தனையும், அது சின்னதோ பெரிசோ, எவ்வளவு நெருக்கமான உறவுகளுக்குள்ள நடந்தாலும் சரி, அதை சரியா டாக்குமெண்ட் பண்ண வேண்டியதோட அவசியத்தை நமக்கு நல்லா புரிய வைக்குது. auditorshop.com அனாலிசிஸ் இதை நல்லா சொல்லியிருக்கு. ஆனா இந்த கேஸ் நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியும் விட்டுட்டு போகுது இல்லையா? ட்ரிபியூனல் சட்டத்தோட எழுத்து வடிவம், அதாவது லெட்டர் ஆஃப் த லா படி இது சரின்னு சொல்லிருச்சு, வரி விலக்கையும் கொடுத்துருச்சு. ஆனா வரி சட்டங்களோட உண்மையான நோக்கம், அதோட ஆன்மா, ஸ்பிரிட் ஆஃப் த லான்னு சொல்லுவோமே, அது என்னவா இருக்கும்? குடும்பத்துக்குள்ளேயே வரி சலுகைக்காக செய்யப்படுற மாதிரி தோன்ற இந்த மாதிரி பரிவர்த்தனைகள் அந்த சட்டத்தோட உயர்ந்த நோக்கத்தோட எந்த அளவுக்கு பொருந்துது? சட்டப்படி சரிங்கிறது வேற, தார்மீகமா இல்ல சட்டத்தோட உள்நோக்கப்படி இது சரியா அப்படிங்கிறது வேற. இத பத்தி நீங்க யோசிக்கலாம். இதுல எது சரி தப்புன்னு சொல்றத விட இந்த வித்தியாசத்தை பத்தி யோசிக்கிறது முக்கியம். நிச்சயமா இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கணும், சில புது விஷயங்களை கத்துக் கொடுத்துருக்கணும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஆய்வோட சீக்கிரமே உங்களை சந்திக்கிறோம். நன்றி.